அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க. பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தையும் வளமையையும் நாம் ஏற்படுத்தி கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு விரத வழிபாடுகளில் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா தனி மகத்துவம் இருப்பது போல ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனி சிறப்பே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் முழுவதும் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கிழமையும் திதிகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வகையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிகழவிருக்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அந்த தாக்கமானது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பானது மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அது பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சின்ன திட்டமிடலோடு ஒவ்வொரு செயலையும் காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளையும் தங்களால் எளிதில் சமாளித்து வெற்றி கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக சிறப்பாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித பெரிய பாதிப்பும் இருக்காது. சில நேரங்களில் பருவகால நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம், ஆனாலும் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னும் சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதியில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத விதமான பலன்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க பெறலாம். எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வந்து உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலை பளு அதிகரிக்கலாம். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம். அதனால பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதுர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிதுர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. குடும்பத்தில் சுப
நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க. அதே மாதிரி தொழில் புரிகிறவங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம். மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க. மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க. ஆரோக்கியம் வந்து காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும். முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்தில் வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்தில். அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. வாகனங்கள் மின்சாதனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் அவை தேவையானவை. மனதளவில் அமைதி பெருகும். பழைய மன அழுத்தங்களை விட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடன் நிலைகள் வந்து ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடும். நலமுடன் இருக்க நீங்கள் வந்து யோகாசனம் சைவ உணவுகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை வந்து திட்டமிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எளிதிலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்க பெற போகிறது. ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்றமும் ஏற்படலாம். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம். தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய
திருப்புமுனையாகவே இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க.